சில கூட்டங்களுக்கு இப்படிதான் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, நசுக்கப்படுறாங்க, மிதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் தெரியுது. ஆனா தெரிஞ்சும் அடுத்தடுத்த கூட்டங்கள் அப்படியே தான் நடக்குது. கடைசியா வந்த கூட்டத்துல இவ்வளவு மரணம். அதான் ஒரு விஷயத்துல பாடம் கற்றுக்கணும். ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லயே நிறைய கூட்டம் வருதா, அந்த பல்ஸை பிடிச்சிட்டு இதை ஸ்ட்ராங்கா வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஆனா திமுக மேல குற்றம் சாட்டினாங்க. திமுக அரசு, திமுக தலைமையில இருக்கிற காவல்துறை தங்களுக்கு சரியான அனுமதி கொடுக்கல அப்படின்னு. அரசியல், இதெல்லாம் அரசியல். அரசியல்ல நடக்கும். புதிய சக்தி வரும் பொழுது எப்படி ஆளுங்கட்சி அதை விடும், முடிந்த அளவுக்கு முடக்க தான் பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வந்திருக்கணும். அப்போ அவங்க பொதுக்கூட்டம் ஸ்டைல்ல போயிருக்கலாம். மேடம் ஜெயலலிதா பண்ற மாதிரி பொதுக்கூட்டம் நீட்டா போனோமா, கூட்டு ஒரு 10,000 பேரா 20 1 லட்சம் பேர் கூட கூட்டு வருவாங்க. தலைவி பட்டன்னு ஹெலிகாப்டர்ல வருவாங்க. அப்படியே ஹெலிபேடு பொதுக்கூட்ட மேடை அருகிலேயே இருக்கும். அப்படியே வருவாங்க, மேடைக்கு வருவாங்க, காட்சி எழுப்பாங்க, ஒரு தெய்வீக தேவதை தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஷார்ப்பான ஸ்பீச். மக்கள் அங்கிருந்து என்ன மெசேஜ் எடுத்துட்டு போகணுமோ அதை சொல்லுவாங்க. அவ்வளவுதான், முடிச்சுட்டு அப்படியே அந்த 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 ஜோஷ், அந்த கூட்டம் அப்படி வலிமையா இருக்கும் பொழுது அப்படியே ஹெலிகாப்டர் பிடிச்சி பறந்துருவாங்க. அப்படி